சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ உடனே செய்ய போகிற ஆப்பம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு இட்லி மாவு, புளிச்ச மாவு இருந்தாலே போதும். நம்ம உடனே அரிசி ஆட்டி உடனே ஆப்பம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். ஆப்பம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக சாஃப்டாக நடுவில் வந்து நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது உடனே நம்ம அரிசி ஊற வச்சு உடனே எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 350 கிராம் அரிசி ஒரு டம்ளரில் அளவுக்கு, ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து ஆட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூனு அவல், சிவப்பு அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. உங்கள் கையில் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிப்பி கேரளா சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கரண்டிக்கு 2 கரண்டி நான் டேபிள் ஸ்பூன் வந்து அவல் சேர்த்துருக்கேன். இது ஊற வச்சு தண்ணி ஊற்றி தேங்காய் கூட ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த இட்லி மாவு, தேங்காய், அவல், அரிசி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் மாவு, 1 கப்பு மாவு இருந்தாலே போதும். நம்ம ஒரு சின்ன டம்ளர் அரிசி கூட ஊற வச்சு நம்ம உடனே செஞ்சுக்கிடலாம். அதுக்கு ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. பாருங்கள், அரிசி நான் ஜாரில், பெரிய ஜாரில் போட்டிருக்கேன். அது கூட தேங்காயும் அந்த அவலும் நனைச்சி வச்சதை சேர்த்துருக்கேன். இதை நல்லா எவ்வளோ சாஃப்டாக நம்ம அரைக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், தேங்காய் நல்லா விளைஞ்ச தேங்காய், அது நம்ம திருவி எடுத்து அது போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட இந்த மாவு வந்து எல்லா மாவும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. நான் கொஞ்சம் மாவு வந்து தனியாக ஊற்றி வச்சுக்க போகிறேன். அது 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக மாற்றி வச்சுட்டு, இட்லி மாவு இருக்கு இல்லையா, இட்லி மாவு வந்து இந்த மாவு கூட நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஒரு 1.5 கப்பு மாவு நான் வந்து எடுத்து ஊற்றி வச்சுட்டேன். இப்போ அதை மாற்றி வச்சுட்டு இது கூட ஜாரில் இருக்க மாவில் இந்த இட்லி மாவை வந்து ஊற்றிக்கிடலாம். அது கொஞ்சம்தான் இருந்துச்சு. நான் உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதனால் பச்சரிசியை ஊற வச்சு உடனே இதை அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பம் சுட்டேன். சூப்பராக வந்தது. அதை அப்படியே உடனே வீடியோ எடுத்துட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அரிசி ஊற வைக்கலனாலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதை நம்ம உடனே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்துச்சுன்னா போதும். இட்லி மாவா தோசை மாவு மிச்சம் இருந்தாலே போதும். நம்ம காலையில் ஆப்பம் சுட்டுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆட்டியாச்சு. இந்த மாவு வந்து நான் லைட்டாக தேங்காய் மேலே 1 ஸ்பூன் ஊற்றி நான் இதை மாற்றி வச்சுக்கிறேன். அந்த மாவை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஆப்பம் சுடுறதுக்கு வந்து ஜாரில் இருந்த மாவு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இப்போ ஊற்றிருக்கேன். பாருங்கள் எப்படி பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நாம் மூடி வச்சு தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா புதுசாக செய்கிற பிள்ளைங்க தீ அதிகமாக வச்சுட்டாங்கன்னா அடியில் வந்து பற்றிரும், கரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ தீயை கம்மி பண்ணி வச்சுக்கிறணும். அந்த தோசையை எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், 2வது ஊற்றுனது தான் இது. பாருங்கள், நல்ல பபிள்ஸ் வருது. அது எடுக்கிற வீடியோ மிஸ் ஆயிருச்சு. பாருங்கள், இதை நம்ம இப்போ தீ அதிகமாக இருக்குது. இப்போ தீயை நம்ம பபிள்ஸ் வந்த உடனே தீயை கம்மி பண்ணி வச்சுக்கிறணும். வச்சு மூடி வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு தட்டு வச்சு மூடிக்கலாம், வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், நடுவில் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக பொங்கி இருக்குது பாருங்கள். சைட்லலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்ல மெதுவாக இருக்குது. நம்ம மாவு புளிச்சு அது ஓவர் நைட்டு வச்சு தான் சுடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்தாலே நாம் உடனே சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி நாம் எல்லா மாவும் ஊற்றிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அர்ஜெண்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வரும்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், இந்த பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நாம் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வைக்கணும். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, புதுசாக செய்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சிட்டோன்னா அடியில் பிடிக்காது, கலர் மாறாது, அடியிலையும் கொஞ்சம் வெள்ளையாகவே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. இதிலே குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுங்க, இது மேலே அப்படி சர்க்கரையை தூவி விட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது தனி டேஸ்ட்டு, அது செம்ம டேஸ்ட்டு. ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மேலே சர்க்கரையை அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. திருப்பி திருப்பி கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது செஞ்சது. ட்ரை பண்ணி பாருங்கள், சாஃப்டாக இருக்குது, டேஸ்டியாக இருக்கும். காரசாரமான சிக்கன் குழம்பு. ஆப்பம் தான், உடனடி ஆப்பம் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். சூப்பராக இருக்குது, எவ்வளோ நைஸாக மெதுவாக இருக்குது பாருங்கள் சென்டரில். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.